இந்த தேதியை குறிச்சிருக்கேன். நடத்தி கொடு. உன் பங்க நான் சேர்த்து வச்சிருக்கேன். உனக்காக தான் நான் காத்திருக்கேன். இந்த மக்கள் எல்லாம் என்னை தேடி வராங்க. ஆனா அவன் எனக்காக காத்திருக்கான். நான் வந்தாதான் சபை இருக்கான். நான் தான் அதிகாரி. எனக்கு தான் இந்த பதவி அவன் கொடுத்திருக்கான். இந்த இத்தனை காலங்கள் இருக்குது. 10 தலைமுறையா நான் பாத்துட்டேன். நான் ஆர்வ சிவகுமார்னு அவன் நினைக்கிறான். நான் ஒண்டி கற்பங்கிறத மறந்துட்டான். இந்த வேதனையை என்னால தாங்க முடியலன்னு அவன்கிட்ட சொன்னா நான் காவு வாங்கிட்டுமான்னு கேட்கறான். ஏன்னா என் பக்தர்கள் இவன் என் கண்ணீரை வடிச்சுவான்னு நான் வேணான்னு சொல்லி வச்சிருக்கேன். என்ன செய்ய சொல்லு? சந்தோஷத்துக்கு இடையூறு வருதேடா. நீ லாபம் போட்டு எனக்கு திருவிழா நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்தேன். என்ன தூருமா? உங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை கேட்டா நீ பயன்படுத்த முடியல. எல்லாம் வேணும். எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும். எல்லா மக்களும் என்னை தேடி வரான். நான் கொடுத்த வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது. எல்லா வாக்கையும் நிறைவேற்றி கொடுத்து எல்லா பிள்ளைங்களும் சேஃபா இருக்கிறது தான் இந்த காரை எடுத்து இங்க வைக்கிறேன். அவன் உத்தரவு கொடுத்தா கற்ப பாறையில வந்து நிக்கிறேன். எல்லாரும் பாரு காய்கிட்ட உத்தரவு வாங்கி அம்பால பாக்க போறேன். இங்க வந்து திருவிழா ஆரம்பிக்கிறேன். சிறப்பா நடத்துவேன். எந்த கோளாறு வராது. மனுஷக்குள்ள கீரல் ஏற்பட்டிருக்கு. அதான் நான் காயப்படுத்த கையிலதான் நான் உத்தரவு கொடுத்து அதான் நான் என் காயத்தை ஆத்தி போறேன்டா. எல்லா மக்களும் எனக்கு வேணும். யாரையும் எடுத்து கம்ப்ளைண்ட் நான் செய்ய முடியாது. எல்லா பிள்ளையும் என் பிள்ளை. எல்லாரும் எனக்கு பணியோட செய்யலாம். அவனெல்லாம் சந்தோஷப்படுத்தி அவன் குடியெல்லாம் நல்லா இருக்குன்னு வரவனுக்கு என்னைய சந்தோஷப்படுத்த அவனுக்கு தெரியலையா? இருக்கு வெளிப்படுத்த முடியல. பிள்ளைங்களை அரவணைக்கணும். உண்மையிட்டு உத்தரவு வாங்கிட்டேன். யாரையும் சோதிச்சிடாதுன்னு அவன் சொல்றான். ஆனா அவனை நானும் எடுத்தோம்னா இங்க ஒண்ணு இருக்காது. என்ன சொல்லிட்டோம்? எல்லாரும் சிறப்பா நடத்தி என் பசி ஆத்தி விடு. குடியெல்லாம் நல்லா இருக்கும். எல்லா குடிக்கும் நல்லது செய்வேன். எல்லா பிள்ளையும் நல்லது வைப்பேன். வேலை எல்லா பிள்ளைக்கு வேலை. பட்டத்துக்கு அறிவிக்க வேலை எல்லா பிள்ளை தானே உடனே வேலை. குழந்தைக்கு குழந்தை சொல்லுவான். என் கஷ்டம் கண்ணீர் விட்டவங்க தான் ஒரு துளியோட அவன் கண்ணீரை துடைக்காம விடு. நான் தூங்குறதே இல்லடா. மக்களே எல்லாரும் ஒத்துமையா இருந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் காவலாளி கருப்பணசாமி நினைக்கிறவனுக்கு முழுக்க பின்னுக்கு போவேன். எல்லா பிள்ளைக்கும் எனக்கு வேணும். எல்லா பிள்ளையும் பத்த பாசமா இருந்து உண்மையா எனக்கு அதிகால மாதிரியே நடத்தி கொடுங்கப்பா. சரி நான் கூட நிப்பேன். எல்லாத்துக்கும் கூடவே நிப்பேன். கீழே மேலையும் எனக்கு கிளவே கிடையாது. எனக்கு மதம் கிடையாது. ஜாதி இல்ல. ஒரு நிரபராதியான என்ன நம்பி வந்தவங்கள இந்த காலத்துல விட்டதில்ல. பின்னாடி பார்ப்பேன். எல்லாரும் எனக்கு வேணும். சரியா நடத்தி கொடுப்பியா?